ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் 65 இதில் 10th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிலேருந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1995ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ ஜெனிவாவில் இதனுடைய தலைமையகம் இருக்குது. ஓகேங்களா, ஜெனிவாவில் இதனுடைய தலைமையகம் இருக்குது. ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் அமைஞ்சிருக்கு. காட் ஒப்பந்தத்தின் முதல் சுற்று எங்கு நடைபெற்றது? காட் ஒப்பந்தத்தின் முதல் சுற்று எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெனிவா. ஓகேங்களா, ஜெனிவாவில் தான் அதனுடைய முதல் சுற்று நடந்துச்சு. ஓகேங்களா, 1947ஆம் வருடம். இரண்டாவது சுற்று அப்படிங்கிறது அன்னிசி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க அன்னிசி அப்படிங்கிற இடம் 1949. மூன்றாவது சுற்று அப்படிங்கிறது டர்குவே அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. டர்குவே அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்குது. 1950 to 51ஆம் காலகட்டங்களில் நடந்துச்சு. ஓகேங்களா, இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1974. 1974. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1999. 2017-18ஆம் ஆண்டின்படி சேவைத்துறையின் பங்களிப்பு என்ன? 2017-18ஆம் ஆண்டின்படி சேவைத்துறையின் பங்களிப்பு அப்படின்னா 53.09%. 53.09%. இந்தியாவிலேயே சேவைத்துறையின் பங்களிப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற துறைகளில். நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா, நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்கு உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்கு உட்பட்ட உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து மூலதனத்தை தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு அப்படிங்கிறது மொத்த நாட்டு உற்பத்தியில் இருந்து மூலதனத்தை தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி எனப்படும். நிகர நாட்டு உற்பத்தி எனப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியை நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியை தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ செகண்ட் வால்யூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாளைக்கு அல்லது மறுதினத்துக்குள்ளே நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதன் பிறகு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்னென்ன, சயின்ஸில் இருக்கிறது என்னென்ன, முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.